தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த பிப்ரவரி மாதம் நம்ம நிறைய விதமான ஸ்மார்ட் ஃபோன்ஸை பார்த்துருந்தோம். ஒரு சிலதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி வந்தது, ஒரு சிலதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாமே வந்தது. பட் சம்மர் வரும்போது நம்ம மார்ச்லேயுமே நிறைய அட்டகாசமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அதெல்லாம் அட்டகாசமாக தான் இருக்க போகுதான்றதையும் சேர்த்து என்ன வரப்போகுதுன்றதை பார்த்துடலாம். ஸோ இந்த மார்ச் மாதம் என்னதான் புது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரப்போது நமக்கு பிடிச்ச மாதிரின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்மார்ட் ஃபோன் 4ஆம் தேதியை லான்ச் பண்ண போகிறாங்க. எஸ், ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய நத்திங் தான். அதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஹைப்பான்னு கேட்குறீங்களா? அதே தான். ஏன்னா நத்திங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3A ப்ரோ 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் என்ன குதூகலமான விஷயம் அப்படின்னா, கிட்டத்தட்ட எல்லா ஸ்பெக்கு எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு, டிசைனையும் ரிவீல் பண்ணிட்டாங்க. அப்போ என்னடா வெயிட் பண்ணுறதுன்னா ப்ரைசிங் மட்டும் தான் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுவுமே லீக்ல அங்கங்கே வந்து கசிஞ்சிட்டு இருக்கு. அதுவும் 3A ப்ரோவில் என்னடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, Snapdragon 7 Gen 3 ப்ராசர் இருக்கு, 50 மேப்ஸ்க்கான 2 ரியர் ஃபேசிங் கேமரா, 8 மேப்ஸ்க்கான அல்ட்ரா வைட் சென்சர், 5000 mAhக்கான பேட்டரி அண்ட் நத்திங் OS 3.1 இருக்க போதா சொல்றாங்க. கேமரா பட்டன் நமக்கு 3A ப்ரோலையுமே இருக்கு, 3Aலையுமே இருக்கு. ஓகேங்களா? அப்ப 3Aல என்னப்பா வருதுன்னு பாத்தீங்கன்னா, இதுலயுமே Snapdragon 7 Gen 3 தான் இருக்கு. எஸ், அப்ப என்னடா வித்தியாசம் பாத்தீங்கன்னா, டிசைன் அண்ட் கேமரா. அந்த கேமராக்காக தான் டிசைனை மாத்திருக்கோம், டிசைன்னால தான் நாங்க கேமராவை மாத்திருக்கோம். ஆக மொத்தம் எங்களை ஒரு வழி பண்றாங்க ப்ரோ. முடியல தலைவரே, முடியல தலைவரே. அண்ட் இது இல்லாமல் இந்த வாட்டி நான் பர்டிகுலர்லி வெயிட் பண்ணக்கூடிய ஒரு மொபைலும் இருக்கு, ரியல்மி கிட்ட இருந்து வெயிட் பண்றீங்களான்னு கேட்குறீங்களா? எனக்கே அப்படி தான் இருந்துச்சு. பட் போன வாட்டி நம்ம மிஸ் பண்ண 60 ஃபோன் இருக்கு பாருங்க, நான் அந்த ஃபோனை மிஸ் பண்ணேன். எல்லாரும் நல்லா இருக்குனாங்க. நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது சர்ப்ரைசிங்லி நல்லா தான் இருந்துச்சு. அதனால இந்த வாட்டி 70க்காக நான் ரொம்பவே ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது இந்த மாதம் வரப்போறதா சொல்லிட்டு இருக்காங்க. Realme Neo 7 அப்படின்ற பேர்ல இருக்கிறதா Realme GT 70 அப்படின்னு சொல்லி இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. இதுல மீடியா கூடிய Dimensity 9300 சொல்லக்கூடிய ப்ராசஸர், 1.5K AMOLED டிஸ்ப்ளே இருக்க போது, 7000 mAhக்கான பேட்டரி. எஸ், கரெக்டா தான் கேக்குறீங்க. அண்ட் IP69க்கான ரேட்டிங் இனிமேட்டு நம்ம காமனா எல்லா ஸ்மார்ட் போன்ஸ்லயும் மேக்ஸிமம் பார்க்க போறோம்னு நினைக்கிறேன், ஸ்பெஷலி வித் திஸ் சைனீஸ் பிராண்ட்ஸ். இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனும் கன்ஃபார்மாக லான்ச் ஆக போகிறது, IQOOல இருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன். அதுவும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக அந்த செக்மெண்ட்ல ஒரு பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ணியிருந்தது முன்னெல்லாம். பட் இப்போ பண்ணுமா? ஏன்னா காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா IQOO Neo 10R அப்படின்ற பேரில் வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் தான் இது. Snapdragon 8S Gen 3 ப்ராசஸர், LYT 600 சென்சரோட 50 மேப்ஸ்க்கான கேமரா, 60 மேப்ஸ்க்கான செல்ஃபி கேமரா, 6400 mAhக்கான பேட்டரி அண்ட் 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்றது போல தேவையான எல்லா விதமான விஷயங்களும் இருக்க போகுது. கேமரா மட்டும் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா, இல்லை பண்ணாங்கன்னா, என்னன்னு வரல, பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்ததாக ஒரு கம்பெனி ஃபோனை லான்ச் பண்ண போகிறாங்க. பட் இதில் எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னமோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பெருசாக இல்லை. போன வருஷம் ஃபுல்லாகவே ஒன்றும் பெருசாக அந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஃபோனை கூட நம்ம டாப் 10 லிஸ்ட்டில் கூட நாங்கள் எதுலையுமே பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்லேயே கூட கவர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். Xiaomi, Redmi இதை தான் சொல்கிறேன். இதில் இப்போ நம்ம பேச போகிறது Xiaomiயில் 15 சீரிஸ் வரப்போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 15 சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 எலிட் ப்ராசரோட ஒன்று வரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 15 அல்ட்ரான்ற பேரில் அது ஒன்று வரும். இதில் கேமராலாம் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. 200 மேப்ஸ்க்கான கேமரா ஒன்று, 350 மேப்ஸ்க்கான கேமரா அப்படின்றது போல நிறைய விதமான லீக்ஸ் இதெல்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்க என்னதான் லைக்கா கூட கொலாபரேஷன் பண்ணோம், நாங்கள் அப்படி இப்படின்னு எதுவும் சொன்னாலுமே அவுட்புட்டாக அது எங்கள் டெஸ்டிங்கில் பெருசாக வரல. அதனால் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஐ ஹோப் தே ப்ரூவ் மீ ராங். லெட்ஸ் வெயிட். அண்ட் இது கூடவே விவோல இருந்து T4X அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன். என்னங்க ஐக்கூல இருந்தா இருங்க, அது ஐக்கூக்கும் பேருக்கு. ஐக்கூல இருந்து Z10X அப்படின்ற பேரில் இது வந்தாலும் வரும். ஆக மொத்தம் ரெண்டுத்துலையுமே ஒன்னே தான் பேரை மாற்றி கொஞ்சமாக ஏதாச்சும் ஒன்று கலர் மட்டும் மாற்றி கொண்டு வருவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா Dimensity 7300, உங்களுக்கு Full HD + AMOLED டிஸ்பிளே, 120 Hzக்கான ரெஃப்ரெஷ், 50 மேப்ஸ்க்கான கேமரா, 8 மேப்ஸ்க்கான செல்ஃபி, 6500 mAhக்கான பேட்டரி, 44 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அண்ட் FunTouch OS 15, IP64க்கான ரேட்டிங். இது எல்லாமே பட்ஜெட் செக்மெண்ட்ல இவங்க லான்ச் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன். அப்போ Google Pixel 9Aவும் இந்த மாதம் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மார்ச்சில். என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிட் மார்ச்சில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கிறதா இப்போ சுட லீக்ஸ் வந்திருக்கு. இந்த பட்ஜெட் வந்து ஒரு 50,000 ரூபாய்க்குள்ள இருக்கும்ன்றது போல சொல்றாங்க. ஸோ எனக்கு கூகுள் பிக்சல் கிட்ட நான் கேட்கக்கூடிய ஒரே விஷயம், தயவு செஞ்சு அந்த சூடை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, கேமரா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம பிக்சல்லாம் வச்சு கம்பேரிசன் டெஸ்டிங் எல்லாம் பண்ணும்போது கேமரா ரொம்ப கேவலமாக வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ ரீசெண்ட் டைம்ல இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அந்த இம்ப்ரூவ் பண்ண கேமராவை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியே இப்போ லான்ச் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே தான், AMOLED டிஸ்பிளே, 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட், ஆனால் 10 G4 தான் இருக்க போகுது. லான்ச் பண்ணுறது வேறு, வெயில் காலம், இந்த வாட்டி கொளுத்த போகுது, இந்த ப்ராசஸர் வேறு அப்படின்னு யோசிக்கும் போது தான் கொஞ்சம் மற்றதெல்லாம் ஓகே. எனக்கு இந்த கேமராவை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஹீட்டிங்கை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க கூகுள் ப்ளீஸ். ஸோ அடுத்ததாக போக்கோல இருந்து இருக்கிறதுலே கம்மி பட்ஜெட்டில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து Snapdragon 4 Gen 2 சொல்லக்கூடிய ப்ராசஸர், ஆனால் HD டிஸ்பிளே தான், LCD டிஸ்பிளே தான் அதுவும். ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் இதோடைய ப்ரைசிங்கை வச்சு தான் டிஃபைன் பண்ணப்படும். ஸோ லான்ச் பண்ணும்போது என்ன ப்ரைசிங்கில் வருதுன்றதை குறிப்பாக பார்க்கணும். ஆனால் இந்த மாதம் சுட சாம்சங்லேருந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரப்போகுது. எஸ், உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கும் கேட்குது. பட்
ஸ்பான்சர்ட் இருந்தால் நம்ம வீடியோவில் எப்பவுமே ஸ்பான்சர்ட் சொல்லிடுவோம். ஓகே, வழக்கம் போல் இல்லாட்டியெல்லாம் இல்லை. ஓகே சரி, மெயினான விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன். இதை வாட்டி பார்த்தீங்கன்னா ஏ சீரீஸில் 2-3 ஃபோன் வருது. ஒன்று A56, A36, A26 அப்படின்றது போலையும் வருது. எஃப் சீரிஸ், எம் சீரிஸ்லையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அப்போ இந்த A56ல என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா Exynos 1580 50 மெகாபிக்சல் ரியர் ஃபேசிங் கேமரா வித் OS, 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 5 மெகாபிக்சல் இன்னொரு கேமரா இருக்கு, 12 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் கொடுக்குறாங்க. ப்ளஸ் Android 15 அவுட் ஆஃப் த பாக்ஸில் வரும். பட் One UI 7 கொடுப்பாங்களா அப்படின்னா கொடுப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் பார்க்கலாம். 6 இயர்ஸ் ஆஃப் OS அப்டேட் தரோன்னு சொல்லியிருக்காங்க. LPDDR5 கான RAM டைப், UFS 3.1 கான ஸ்டோரேஜ், 6 இயர்ஸ்க்கான OS அப்டேட் வந்துருன்ற எதிர்பார்ப்பு. தராங்கன்னு சொல்லல, மாற்றி சொல்லிட்டேன், சாரி. ஆனால் என்ன எக்ஸைட் பண்ணுறது A36, ஏன்னா இதில் Snapdragon 6 Gen 3 ப்ராசர் வந்து கொடுக்குறாங்க. Full HD Plus Super AMOLED டிஸ்பிளே தான் இதுவுமே, ரெண்டுமே AMOLED டிஸ்பிளே. அண்ட் உங்களுக்கு 50 மெகாபிக்சல் ரியர் ஃபேசிங் கேமரா சப்போர்ட்டுக்கு, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு, 5 மெகாபிக்சல் கேமரா இருக்கு, 12 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் இருக்கு. இந்த வாட்டி இதோட டிசைன் எப்படி இருக்க போகுதுன்றது மெயினாக பார்க்கணும். அண்ட் இந்த Snapdragon ப்ராசஸரை இவங்க எப்படி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க, அதன் மூலியமாக கேமரா எப்படி வந்திருக்குன்றது நான் செக் பண்ணணும். அண்ட் தப்பித்தவறி ஒருவேளை இந்த வாட்டி நமக்கு கேம்பெயின்லாம் கிடைச்சதுன்னா அப்பயுமே அதில் கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்றது உங்ககிட்ட தெளிவாக காமிச்சிடுறேன். அதில் நான் எப்படி இருக்குன்றது நீங்களே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா எப்பயாச்சும் தான் நமக்கு தப்பித்தவறி வரும். ஏன்னா இருக்கிற மாதிரி நம்ம சொல்லும் போது கொஞ்சம் அடி விழும். இது மாதிரி விழுந்த மாதிரி தான். பட் இருந்தாலும் அப்போ நம்ம பார்க்குறோம் டிரான்ஸ்பரண்டாக எப்படி இருக்குன்னு சொல்லி. சரியா, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா Samsung Galaxy F16 ஸ்மார்ட் ஃபோன் 15,000 ரூபாய்க்குள்ள லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. Dimensity 6300 சொல்லக்கூடிய ப்ராசஸர், சூப்பர் AMOLED டிஸ்பிளே, 50 மெகாபிக்சல் கேமரா, 5000 mAh பேட்டரி, 25 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் தான். Android 14 வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் ஐ டவுட், லெட்ஸ் see. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குன்றதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த Dimensity 6300 பற்றி நம்ம ஏற்கனவே வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு நல்ல ப்ராசஸர் தான். பட் பட்ஜெட் தான், என்ன பட்ஜெட் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்கன்றத பொறுமையாக வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ப்ளஸ் எல்லாரும் நம்ம ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த சாம்சங் உடைய ஸ்லிம்மான ஸ்மார்ட் ஃபோன் தட் இஸ் S25 எட்ஜியும் இந்த மாதம் லான்ச் பண்ண போகிறதா லீக்ஸ் வந்திருக்கு. ஸோ AMOLED டிஸ்பிளே, 8 எலிட் ப்ராசஸர் அண்ட் உங்களுக்கு ரொம்ப தின்னுன்னு சொன்னோம் இல்லையா, ஸ்லிம்மாக இருக்கும்னு 5.84 mm திக்னஸ் மட்டும்தான். ஓகே, டைப் சி போர்ட் வைக்கிற அளவுக்கு மட்டும்தான் இடம் இருக்குது போல. லீக் இமேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சிச்சு. 4000 mAh பேட்டரி மட்டும்தான். அது எப்படி மேனேஜ் பண்ணி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. 25 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். ஸோ நான் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான ஃபோனில் இதுவும் ஒன்று. ஒரு வேலை ஆனால் 6.6 இன்ச்க்கான டிஸ்பிளே இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈவெண்ட்டில் எனக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பும் வந்து கிடைக்கல. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு கிடைக்குமோன்னு தெரியல. இஃப் இன் கேஸ் கிடைச்சதுன்னா நான் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த பர்டிகுலர் இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய வீடியோ நம்ம சேனலில் MrTT கவர் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை ஆல் ஸ்மார்ட் ஃபோனுனாலுமே நீங்கள் ஆல் ஸ்மார்ட் ஃபோனு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி உங்களுக்காக கொண்டு வரேன். மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.